என் மூத்த புள்ள என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். என் சின்ன புள்ள எங்கேயோ ஏமாந்துட்டு அந்த சுமையையும் என் தலைமையில ஏத்திட்டு போயிட்டான். என் பொண்ணு கல்யாணம் முடியிற வரைக்கும் நான் ஆரோக்கியமா இருக்கணும். வைராகியத்தோட என் பொண்ணு கல்யாணத்தை நான் தனியா நடத்தி காட்டணும். அதுக்கு நீதான் எனக்கு உடம்புலயும் மனசுலயும் வலிமையை தரணும்ப்பா, வலிமையை தரணும். மகா, நான் சோமு பார்க்கறது போறேம்மா. பணத்துக்காக அவன் 2-3 இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். என் பிள்ளைங்க என்னை கைவிட்டாலும் ஆண்டவன் என்னை கைவிட மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. சம்பந்தி அம்மாக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அதே முகூர்த்தத்துல அதே நாள்ல நான் அபிராமி கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். அபிராமி, இந்த திருமலையோட பாசத்தை தான் உன் அண்ணன் பார்த்திருக்கான். என் வைராகியத்தை அவன் பார்த்ததில்ல. வர 30ஆம் தேதி உன் கல்யாணத்துல அத பாப்பா அவன். அப்பா வேண்டாம்ப்பா, அண்ணனுங்க கிட்ட பேசி எப்படியாவது இங்க கூட்டிட்டு வாங்கப்பா. அண்ணனுங்க அண்ணிங்க எல்லாரும் இருந்த வரைக்கும் இந்த வீடு எவ்வளவு கலகலப்பா இருந்துச்சு. இப்ப பாருங்கப்பா. அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு போறதுக்கு நான் காரணம் இல்லம்மா. இந்த வீடு கலகலப்பா இருக்கணும்னு நீ ஆசைப்படுற. ஆனா அண்ணன் காசை காப்பாத்துறதுக்காக ஓடி போயிட்டான். பெத்த அப்பனை விட அவனுக்கு பணங்காசு பெருசா போயிடுச்சு. அவன் தலையெழுத்த நான் உருவாக்குன ஒரு கையெழுத்து போடுறதுக்கு போட்டும் போட்டும். இத பாருமா, அவன் என்ன நம்பி பிறந்தானே தவிர இந்த திருமலை யாரையும் நம்பி இல்ல. நான் வணங்குற கடவுள் என்ன காப்பாத்துவான், காப்பாத்துவான். மாமா, மாமா, நான் இந்த வீட்டுக்குள்ள வரலாமா? என்னம்மா அப்படி கேக்குற? இது உன் வீடு, வாமா. வாங்க அண்ணி. இந்த வீட்டுக்குள்ள வர தகுதிய நான் நேத்தே இழந்துட்டேன் மாமா. உங்க புள்ள பேசின பேச்சுக்கு நீங்க என்ன உள்ளவான்னு கூப்பிட்டதே பெரிய விஷயம். இது நீங்க உருவாக்கின குடும்பம். இது என்னைக்கும் உடைஞ்சிடக்கூடாதுன்னு நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன் மாமா. முடியல. அழாத அகிலா, நீ என்ன பண்ணுவ? உன்ன மாதிரி ஒரு மருமக சத்தியமா இந்த ஜென்மத்துல வேற யாருக்கும் கிடைக்க மாட்டா. உன்னை நாங்க மருமகளா பாக்கல, மகளாதான் பாக்குறோம். மாமா,
இந்தாங்க மாமா. என்னம்மா அது? இ- ஆ, இதுல 3 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இது வாங்கிக்கோங்க. அபிராமி கல்யாணத்தை நீங்க நினைச்ச மாதிரி ரொம்ப சிறப்பா நடத்துங்க மாமா. உனக்கு பெரிய மனசுமா. இப்ப இந்த பணம் எனக்கு தேவைதான். ஆனா அந்த பணத்தை வாங்கிக்கிற சூழ்நிலையில நான் இல்லம்மா. ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அத்தை என்ன மருமகளா பார்க்கல, மகளா பார்க்கறேன்னு சொன்னாங்க. அ- அந்த உரிமையில தான் நான் இதை தரேன். வாங்கிக்கோங்க மாமா. எம்மா, இந்த கல்யாணத்தை நான் தனியா நடத்தி காட்டுறேன்னு உன் புருஷங்கிட்ட நான் சவால் விட்டுருக்கேன்மா. இப்ப நான் அந்த பணத்தை வாங்கினா நான் அந்த சவால்ல தோத்த மாதிரி ஆயிடும்ல. இந்த திருமல வெளியில 4 பேர்கிட்ட கையேந்தி பிச்சை வாங்கிதான் என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தினான்னு சொன்னா கூட எனக்கு பெருமை தான். ஆனா சொந்த பிள்ளைகிட்டயே சவால் விட்டு அதுல தோத்துட்டான்னு சொன்னா அடுத்த நிமிஷமே இந்த திருமல செத்து போயிடுவான். அதுல உனக்கு விருப்பம்னா பணத்தை வாங்கிக்கிறேன். போமா அகிலா, பணத்தை உன் வீட்டுல வச்சுட்டு பாசத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அபிராமியோட கல்யாணத்துக்கு வாமா. மணமேடையில நீதான் அபிராமி பின்னாடி நிக்கணும். அங்க நீ இல்லைன்னா தான் என் மனசு கஷ்டப்படுமா. கிளம்புமா, கிளம்பு. மாமா, நீங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்க வைராகியத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. என் விஷயத்துல நீங்க இவ்வளவு வைராகியமா இருக்க வேண்டாம் மாமா. இந்த பணத்தை அகிலா, உண்மையாவே என் மேல உனக்கு மரியாதை இருந்தா இந்த பணத்தை எடுத்துட்டு போயிடுமா, போயிடுமா, தயவு செய்து போயிடுமா. என்னங்க? சில விஷயங்களை சில நேரங்களை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியுமா. அகிலா மனச நான் கஷ்டப்படுத்திட்டேன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? 3 லட்சம் ரூபாய் பணத்துக்கு ஷூரிட்டி போடுறதுக்கு மனசு இல்லாம தானே வினோத் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனா. இப்ப இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ அகிலாவே ஒதுக்கிடுவான். நமக்காக அவங்க பிரிய வேண்டாம் மகா. ஏன்னா பிரிவுல இருக்கிற வலி நமக்கு தான் தெரியுமே. அந்த வலி நம்ம அகிலாவுக்கும் வரக்கூடாது, வரக்கூடாது. அதனாலதான் மனச கல்லாக்கிக்கிட்டு நான் அப்படி பேசினேம்மா, அப்படி பேசினேன். நான் வரேன். பாப்பா என்னடி பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்க. பெரிய நாயகி எங்க? அக்கா, பெரிய நாயகி, அப்பனே சண்முகா, கடவுளே நீதான் என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கிறது புரியணும். பெரிய நாயகி, சொல்லுமா. இந்தா இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு. இத உள்ள கொண்டு போய் பத்திரமா வை. உனக்கு ஏது இவ்வளவு பணம்? கல்யாண செலவுக்கு பணம் வேணும்ல, சீட்டு போட்டிருந்தேன், அதுல எடுத்துட்டு வந்ததுதான் இது. என்னடி பாக்குற? போ, பத்திரமா எடுத்து வை, போ. சுகந்தி, ஒரே தலை வலிக்குது, சூடா ஒரு டம்ளர் காப்பி போட்டு கொண்டு வாயேன். சரிம்மா. அம்மா, ஆ, என்னம்மா
எனக்கு தெரியாம ஏதோ சீட்டு கிட்டுன்னு பேசிட்டு இருக்க. ஏண்டா நம்ம குடும்பம் இருக்கிற நிலமையில எங்கேந்திர சீட்டெல்லாம் போடுறது? வர வருமானம் வாய்க்கும் வயிறுக்குமே சரியா போயிடுது. நீ வேற. அப்ப இந்த பணம் நம்ம மீனாட்சி 1,00,000 ரூபாய் சீட்டு போட்டிருந்தா. அவ அதை தள்ளி எடுத்தா. நான் தான் கல்யாண செலவுக்கு வேணுமேனு சொல்லி அவகிட்ட இருந்து ஒரு 50,000 ரூபாய் கடனா வாங்கிட்டு வந்தேன். இரு. டேய், பெரிய நாய்க்கு நான் கடன் வாங்கிட்டு வந்திருக்கேங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா மனசு கஷ்டப்படுவாடா. அதனாலதான் நான் சீட்டு போட்ட பணம்னு அவகிட்ட சொல்லியிருக்கேன். என்ன பெரிய நாயகி வச்சிட்டியா? வச்சுட்டேம்மா. பெரிய நாயகி, மல்லிகா கடையில தனியா இருக்கா. நீ கொஞ்சம் கூட போய் அவளோட இரு, வர. டேய், பெரிய நாய்க்கு தட்டை மாத்தியாச்சு. அவளுக்கு போட போற நாய்க்கு அபிராமி கொண்டு வர நகை இருக்கு. மற்றபடி மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்ல. உனக்கு 3 பவுன்ல பேஸ்லெட் போட்டுறேன்னு அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க. நம்ம மாப்பிள்ளை மட்டும் வெறுங்கையை வீசிட்டு இருக்க முடியுமா? சிவகாமி அம்மா மட்டும் தன் பையனுக்கு அவங்க வீட்டில் நகையை கேட்டு வாங்கிட்டாங்க. தனக்கு ஒன்றும் செய்யலன்னு நினச்சிக்க மாட்டாரா? அம்மா, மாப்பிள்ள நல்ல மனுஷனா இருக்காருமா. அவர் அதெல்லாம் எதிர்பார்க்குற மாதிரியே தெரியல. அவர் நல்லவர் தான்டா. அவங்க அம்மாவும் எதுவுமே கேட்க மாட்டாங்க தான். ஆனா அவங்க அப்பாவை பாத்தியில, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்த போதே எவ்வளவு கட்டன் ரைட்டா பேசினாரு. நீ தானே கூட இருந்த. அவங்க வாயை விட்டு கேட்கலனாலும் மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய மரியாதைய செய்யணும்னு நினைப்பாங்கல்ல. இந்தா, கல்யாணத்துக்கு செய்ய வேண்டிய முக்கியமான செலவை எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு தடவை நீ பாத்துரு. அம்மா இருக்கட்டும்மா, இருக்கட்டும்மா. நீ எழுதுன எல்லாம் கரெக்டா தான் இருக்க. உள்ள வை. டேய் பாருடா. உள்ள வைன்னு சொன்னேன். உள்ள வை. கல்யாணம், நீ செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த செலவை எல்லாம் செய்யறதுக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கிற 50,000 ரூபாய் பத்தாதுரா. இன்னும் 1,00,000 ரூபாய் வேணும். அதனால நீ ஆபீஸ்ல லோன் போட்டு 1,00,000 ரூபாய் வாங்கிட்டு வந்துரு. அம்மா, 1,00,000மா? அவ்வளோலாம் எங்க ஆபீஸ்ல கடனா தர மாட்டாங்கம்மா. இதோ பாருமா, பெரிய நாய் கல்யாண பேச்சு எடுக்கும் போது நான் என் ஆபீஸ்ல லோனுக்குலாம் எழுதி கொடுத்துட்டேன். ஒரு 50,000 ரூபாய் சாங்ஷன் ஆயிடும். 50,000 ரூபாய் பத்தாதேடா. பெரிய நாய் கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டிக்கு நம்ம தானே தாலி செய்யணும். அதுவும் இல்லாம நம்ம வீட்டுல இப்பதாண்டா ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. 2 கல்யாணம் வேற. பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல துணியா எடுக்கணும்ல. இன்னும் ஒரு 50,000 ரூபாய உன் ஆபீஸ்ல கேட்டு வாங்கிட்டு வா. என்னடா பாக்குற? நம்ம மாப்பிள்ளைக்கும் 3 பவுன்ல பேஸ்லெட் போடணும். அபிராமிக்கும் 1/2 பவுன்ல தாலி போடணும். என்னம்மா சொல்ற? 1/2 பவுன்ல தாலி எடுக்கணுமா? பின்ன 10 பவுன்லயா போடுவாங்க? அதுக்கு இல்லம்மா, அட்லீஸ்ட் ஒரு 2 பவுன்லயே தாலி எடுத்தா தானே நமக்கும் ஒரு மரியாதை இருக்கும். மரியாதை பத்தி எனக்கு சொல்லி தெரியா நீ? 2 பவுனுக்கு எங்கடா போடுத? அதுவே 50,000 ரூபாய் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம மாப்பிள்ளைக்கு என்னத்தை செய்யறது? தாலிக்கு மரியாதை எத்தனை பவுன்ல தொங்குதுங்கிறது இல்ல, நீங்க வாழற வாழ்க்கையில தான். அதுக்கு இல்லம்மா, பொண்ணுக்கு கல்யாண பட்டு புடவை கூட எடுத்து தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். கல்யாண பத்திரிக்கையும் அவங்களே அடிச்சு தர சொல்லிட்டேன். இப்போ தாலியும் 1/2 பவுன்ல போடன்னு சொன்னா எப்படிம்மா? அவங்க குடும்பத்தில் நம்மளை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்களா? சரி, அவங்க குடும்பத்தை விடுமா. அபிராமி தான் நம்மளை பத்தி என்ன நினைப்பா? அவ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டுட்டா. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவல். இப்பவே நீ அவங்க வீட்டுக்கு அனுசரணையா பேச ஆரம்பிச்சிட்டியா? அம்மா, அம்மா, ஏய், கொல்ல பக்கத்துல துணி எல்லாம் காயுது, எடுத்து மடிச்சு வை போ. சரி. ஏண்டா, பெரிய நகை எப்படியாவது கரையேத்துவோன்னு நினைக்காம அவளுக்கு 1/2 பவுன்ல தாலி போடுறேன்னு சொன்னதும் உன் மூஞ்சியை தூக்கி வச்சு நிக்கிற. ஏன் உன் மாமனார் வீட்டுல உனக்கு மரியாதை குறைஞ்சிடும்னு பாக்குறியா? அம்மா, நான் நினைக்கிறது இருக்கட்டும், நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. பெரிய நாய்க்காக அவ போட்டு வர நகையை தரேன்னு சொல்லிட்டா. இந்த காலத்துல எந்த பொண்ணும் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாமா. அவ ஏதோ பெருந்தன்மையா சொல்லியிருக்கும் போது அவ விஷயத்துல நம்மளும் பெருந்தன்மையோட நடந்துக்க வேண்டாமா? இப்ப நான் என்ன தன்மை குறைஞ்சு போயிட்டேன் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அம்மா, உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு அவதான்டா கொடுத்து வச்சிருக்கணும். அவன் 40 பவுன் நகையை கொடுக்கறேங்கிறதுக்காக நீ என்ன சும்மாவே இருந்துருவியா? 2-3 வருஷம் கழிச்சு அவளுக்கு நகை எதுவும் எடுத்து போட மாட்டியா? நாளைக்கே ஒரு 4 காசு உன் கையில நடமாடுனா உன் பொண்டாட்டிக்கு செய்யாம பக்கத்து வீட்டுக்காரிக்கா செய்ய போற? அம்மா, இந்த ஆம்பளை பசங்களை பத்திலாம் நல்லா தெரியும்டா.
போய் வேலையை பாரு. இப்பவே நமக்கு பணம் வேணும்னு கேட்டு வச்சாதான் நாளைக்கு அவங்க நம்ம கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண சரியா இருக்கும். போ. மல்லிகா, என்ன சத்தத்தையே காணோம்? காப்பி ஆறி போச்சு. சோமு, சோமு, ஏய் வாடா வாடா திரும்பல வா வா வா. நானே உன்னை தேடிதான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலையா நீயே வந்துட்ட. வா உட்கார். டேய் டேய், உட்கார நிலைமையில நான் இல்லடா. என்ன இப்போ நிலைமைக்கு என்ன குறைச்சலுங்கிற? அதை ஏன்டா சோமு ஞாபகப்படுத்துற? செட்டியார் வீட்டுக்கு வந்தப்போ தெரியும், செட்டியார் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டார். தெரியுமா? ஆமாண்டா, கடைசி நேரத்துல கையெழுத்து போட மாட்டேன்னு வினோத் சொல்லிட்டான். பணம் கொண்டு வந்திருந்த செட்டியாரு நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாம் பார்த்து கலங்கிட்டாரு. எனக்கும் வினோத்துக்கும் வாக்குவாதம் எல்லாம் நடந்து நான் வினோத்தை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டேன்டா. நிராயுதபாணியா நிக்கிறேன்டா. சோமு, இந்த துக்கத்திலையும் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் என்ன தெரியுமா? புருஷன் கூட வீட்டை விட்டு வெளியில போன என் மருமக அகிலா இப்போ கையில பணத்தோட என் வீட்டுக்கு வந்திருந்தா. எதுக்கு தெரியுமா மாமா? இந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கங்க, இதை வச்சுக்கிட்டு அபிராமியோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துங்கன்னு சொன்னா. டேய், அந்த கடவுள் எனக்கு நல்ல மகனை கொடுக்கலனாலும் நல்ல மனசு இருக்கிற மருமகளை கொடுத்திருக்காரு. ஆனா டேய் சோமு, மகனை நினைச்சு அழுகிறதா இல்ல மருமகனை நினைச்சு சந்தோஷப்படுறதான்னு எனக்கு தெரியலடா. டேய் சோமு, வினோத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அகிலா இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தான்னு அவனுக்கு தெரிஞ்சா அவளையும் ஒதுக்கிடுவா. பாவம், நல்ல மனசு இருக்கிற அகிலாவுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நான் அந்த பணத்தை அனுப்பிட்டேன். ஆனா இருந்த பணத்துல கல்யாண மண்டபத்துக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். சம்மந்தி அம்மாக்கு வாக்கு கொடுத்த மாதிரி இப்ப அபிராமிக்கு நான் நகையெல்லாம் போடணும். அந்த நகைக்காக எனக்கு பணம் தேவை. நான் என்ன பண்ண போறேன்? கவலைப்படாத திருமல, உனக்கு அந்த பணம் கிடைச்சாச்சு.